மாலை இல்லாம வரீங்க? பாஸுக்கு மாலை போட தானே, அதெல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. பாத்துடி, பாஸ்க்கு கழுத்துக்கிட்டு சுளிக்கிற போகுது. அது மட்டும் இல்லக்கா, மாலை போடுறதுக்கு தான் போட்டியே இருக்கு. பாத்ரா அங்க பாரு, டெக்கரேஷன் பண்றாங்களாமா. டேய் கோணையா இருக்குடா. கோணையா இருக்கா? ஏண்டா கோணையாவா இருக்கு? எங்களுக்கு தெரியுமில்ல எல்லாமே. டேய் கவின், நீ ஏன்டா கோணல இருக்க? அதாம்மா ஐயோ சொல்றேன். அண்ணா, அங்க பாருங்க 9ஆம் ஆண்டு துவக்கையில கோணையா இருக்கு. தெரியலையா உங்களுக்கு? அட ஆமா, தெளிவா சொல்லணும்ல ஐத்த. ஏய் தள்ளுடா, டெக்கரேஷன் பண்றாங்களாமா. டெக்கரேஷன் இப்ப பாரு. இப்பதான் நல்லா இருக்கு. டேய் ஏன்டா அவசரப்படுற? பின்ன என்ன பாஸ், மாலை போடுறதுக்கு நாங்க நிக்கிறல, அப்புறம் எதுக்கு அவன் முதிர்கட்ட மாதிரி வந்து உங்க சண்டைக்கு போடுறான்? ஏன் கழுத்து தான் கிடைச்சதா? எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அண்ணாமலையார் கார்மெண்ட்ஸுடன் வாழ்க்கை துவங்கிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். 8 ஆண்டுகளுக்கு முன்பு 20 பேரால் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி மேலும் 30 பேரை தங்கள் வாழ்க்கை கூட்டாளிகளாக்கிக் கொண்டு வெற்றி நடை போடுகிறது. இவை அனைத்திற்கும் உங்கள் உழைப்பே அஸ்திவாரம் என்று இந்த கம்பெனி நினைவு கூறுகிறது. அடுத்து பாஸ் உங்களுடன் பேசுவார். ஹாய், குட் மார்னிங். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்ற தமிழ் கூறும் நல்ல இலக்கியத்தை நினைவில் ஏந்துவோம். கூட்டிசைவே நாட்டிசைவு என்று ஊருக்கு பறைசாற்றுவோம். நன்றி. இந்த ஆண்டு நமது கம்பெனியின் செலவு போக நமக்கு உங்கள் உழைப்பின் மூலம் கிடைத்த ரூபாய் 5 லட்சத்தை உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக செலவு செய்ய இந்த கம்பெனி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஓகே, இதில் ஒரு சின்ன திருத்தம். உங்கள் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 ஃபிக்ஸட் டெபாசிட் செய்ய நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மா, கம்பெனி இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர லாபத்தெல்லாம் ஊருக்கே தானம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு என்னமா இருக்கு? இதுதான் நீங்கள் கம்பெனி நடத்துகிற லட்சணமா? கிளப்ல கேவலமாக பேசுகிறாங்க. சே, அப்போ உன்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போய் விளையாடுற அளவுக்கு வளர்த்து விட்டது தவறான லட்சணம்னு சொல்ல வரியா? அப்புறம் எதுக்கு என்ன பெத்தீங்க? நீங்களே போய் ஆடிட்டு இருக்க வேண்டியதானே? வாய் மூடு. அப்போ உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டு எங்க வாழ்க்கைய அச்சாணில சொல்ல விட்டது மிகப்பெரிய தவறுன்னு இப்போ நான் நினைக்கிறேன். கார்மெண்ட்ஸுங்கிற உலகத்துல உங்க அப்பாவை முதல்ல சந்திச்சேன். லவ் பண்ணினோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க அப்பாவுக்கு சம்பளம் அப்பா 350 ரூபா, எனக்கு 150 ரூபா. கடுமையா உழைச்சோம். வீட்டில் 2 மெஷின் வாங்கி போட்டோம். கடைசியா பேங்க் லோன் மூலியமா 20 பேர் உதவியோட தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். இவ்வளவையும் உருவாக்கினோம். இதுல எங்க உழைப்பு மட்டும் இல்ல, அந்த 20 பேரோட உழைப்பையும் செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்குது. மேல் பூச்சு மட்டும்தான் நம்மளோடது. மா, என்ன மன்னிச்சிருமா. உங்கள் கஷ்டத்தில் புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டம்மா. மன்னிச்சிருமா. வெற்றி, உங்க அப்பா அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, வாழ்ந்து சாகிறவங்க அப்படித்தான் பேசுவாங்க, ஆனா செத்து வாழ்றாங்க பாரு, அவன்தான் மனித குலத்துக்கு தேவை. சாரிம்மா, நான் இனிமேல் உங்கள் மனசு நோபடியாக நடந்துக்க மாட்டேம்மா. இனிமேல் பரவாயில்ல. வேலைக்கு போகிறோம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மாணிக்கோ. மாணிக்கோ, மேடம். நைட்டில ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு மேடம். ஓகே. இதுதான். இந்த டீட்டெயிலாக மெயில் பண்ணிடு. ஓகேம்மா. ஏதாவது டவுட் இருந்தா Okay, கேளு. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். சரிம்மா.
Hello, Mr. Morgan. How are you? Good morning. Very good, very good. Very good, very good, very good. It is a glad news for me. Thank you, thank you. Thank you very much. We are most welcome. Welcome, Mr. Morgan. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. நமக்கு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ப்ராஜெக்டை 120 நாளில் நம்ம முடிச்சு கொடுக்கணும். நம்மளால் முடியுமா? முடியும் பாஸ். படுமா. ஏங்க, புருஷோத்தமன் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து மாசத்துக்கு 2 முறை மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரக்கு டெலிவரி ஆனவுடனே பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏதோ அவசரம் போல இருக்குங்க. ஆமாம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? பேங்க் பேலன்ஸ் 7 லட்சம் இருக்குதுங்க. 7 லட்சமா? இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் கொடுத்தாகணுமே. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. முதல்ல அவங்க டார்ச்சர் தாங்க முடியல, அவங்களுக்கு முதல்ல பணம் செட்டில் பண்ணுவோம். சரி, நீ சொல்கிற மாதிரியே செக் அனுப்பிச்சிரு. யார் கூப்பிடுறது? ஹலோ ஹலோ சார், நான் வெங்கடேஷ் பேசுகிறேன். சொல்லு வெங்கடேஷ். சார், ஒரு பேட் நியூஸ். நம்ம சரக்கு போன ஷிப் ஃபயர் ஆயிடுச்சு சார். என்னது? ஐயோ, ஓ காட், என்னடா இப்படி ஆயிடுச்சா? ஏங்க, என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? இல்லைம்மா, நம்ம சரக்கு அனுப்பிச்ச கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சாம்மா. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம்ல. கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாம்மா. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். வேலைக்கு நேரமாக கிளம்பிட்டு போல் இருக்கு. மாணிக்கம், சொல்லுங்க முதலாளி. என்னை பொறுத்தவரை ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க முதலாளி. இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு உனக்கு 2% கமிஷனு போனஸ் சரி தரேன். முதலாளி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு புதுசாக ஆர்டர் எடுத்துக்கிறேன். அது ஆர்டரில் மட்டும் ஏகப்பட்ட வருமானம் இருக்குது. சரிங்க. அதுலேயும் லாபத்திலும் உனக்கு 2% கமிஷன் தரேன். சரிங்க. நீ பேசாமல் நீ நம்மக்கிட்டே வேலைக்கு வந்துரு, இருக்கிறால கூப்பிட்டு வந்துரு, புரிஞ்சுதா? இல்லைங்க முதலாளி, உங்ககிட்ட வேலை செஞ்சா நான் ஒரு சம்பளக்காரன். அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு தான் போகிறேன். ஆனால் எனக்கு அது நல்ல வாழ்க்கையை கட்டுத்தர ஒரு பாடசாலை இருக்குது. நான் வரேங்க முதலாளி. என்னமோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நம்மளோட விருப்பம்தான். கொஞ்ச நேரம் இருமா. குட் மார்னிங் பாஸ். வா மாணிக்கம். மாணிக்கம், ஒரு விபத்து நடந்துச்சு. அப்படிங்களா பாஸ்? நம்ம சரக்கு அனுப்பிச்ச கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்கள் போனஸ் டிமாண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படிங்களா பாஸ்? நான் லேபர்கிட்ட பேசிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாஸ். அப்பா, குமரன் டெக்ஸ்ட் வந்து அந்த பேமெண்ட் ஸ்லிப்லாம் அனுப்பிச்சிட்டாங்கப்பா. பாஸ், இதை வாங்கிக்கிங்க பாஸ். என்னப்பா இது? பாஸ், கம்பெனி லாபம் வரும்போது எங்கள் இன்பத்தில் பங்கெடுத்துக்கிட்ட நீங்கள் இப்போ கம்பெனி நஷ்டம் வரும்போது தொழிலாளி நாங்கள் பங்கெடுத்துக்கிறதானே மனிதராயா. வரேன் பாஸ். மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம்.